செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சத்ரு சம்ஹார திரிசதி வருஷாபிஷேக விழா. சேலம் அம்மாப்பேட்டை குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் கும்ப கலசத்தை மேடை மீது வைத்து சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவ சண்முகனுக்கு பஞ்சாமிர்தம், பழ வகைகள், தேன், மாதுளை, திராட்சை, நெய், முந்திரி, பாதாம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 லிட்டர் பால், தயிர், இளநீர், மஞ்சள், திருமஞ்சள், அரிசி மாவு உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண திரவியங்களால் கண்ணுக்கு விருந்தாக சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சண்முகனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் சண்முகார்ச்சனை, புஷ்பாஞ்சலி, வேத பாராயணம், திருமுறை பாராயணம், திருப்புகழ் பாராயணம் நடைபெற்றது. அரளிப்பூக்கள் கொண்டு அழகன் முருகனுக்கு சிறப்பாக புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இறுதியாக 6 வகையான பிரசாதங்கள் நெய்வேத்தியம் செய்த சண்முகனுக்கு 6 முகத்திற்கும் கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. பின்னர் உற்சவ சண்முகநாதனுக்கு 6 பஞ்ச கற்பூர தீபாரதனை கொண்டு 6 முகத்திற்கும் 6 அர்ச்சகர்கள் தீபாரதனை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை கைகூப்பி தரிசித்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பல்வேறு கோஷங்களுடன் அழகன் முருகனை வணங்கி வழிபட்டனர். இறுதியாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் தனசேகர், அறங்காவலர் குழு நியமன தலைவர் முருகன், ரவி, பாரதி ராஜா, அறங்காவலர் குழு தலைவர் சோமசுந்தரம், அறங்காவலர்கள் செல்வம், முருகன், செயல் அலுவலர் விமலா,
குமரகிரி பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முன்னாள் அறங்காவலர் செந்தில்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்கோவில் அர்ச்சகர்கள் சிவஸ்ரீ ரமேஷ், சிவஸ்ரீ குப்புசாமி, சிவஸ்ரீ முருகன் ஆகியோர் அபிஷேக அலங்கார பூஜைகளை செய்தனர்.